Good morning, champion. This is Professor R. Surendran from Government College of Technology. I am having my technical champion Shakti along with me. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் ஒரு சூப்பரான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் ஒரு 12 கான்செப்ட் வந்து டெஸ்ட் வச்சப்போ வந்து அதில் என்னென்னலாம் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? Just in time is most effective in low value manufacturing and innovative manufacturing. ஸோ ஜஸ்ட் இன் டைம் எப்போ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் கேள்வி. ஜஸ்ட் இன் டைம் எப்போ எஃபெக்டிவாக இருக்கும்? லோ வால்யூம் மேனுஃபேக்சரில் எஃபெக்டிவாக இருக்கும், இன்னோவேட்டிவ் மேனுஃபேக்சரில் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. The term value refers in value engineering is utility. வேல்யூ அப்படின்னா முடிகிற வார்த்தை வந்து யூ ஃபார் utility. வேல்யூனா யூட்டிலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மூணாவது பாயிண்ட். In value engineering approach, value of product is directly proportional to function and inversely proportional to its cost. So function by cost, value na function by cost. அதனால தான் value directly proportional to function, value inversely proportional to cost. In value engineering, worth is a value of dash function. So value engineeringல worth அப்படின்றது பாத்தீங்கன்னா எதோட இதுனா function, value of function அப்படினு சொல்றாங்க. Aim of value engineering is to minimize the overall cost of production without affecting the quality of product. குவாலிட்டி அப்படியே வச்சுக்கிட்டு காஸ்ட்டை குறை அப்படின்னு தான் எய்ம் ஆஃப் த வேல்யூ இன்ஜினியரிங். Reliability, probability of a device performing its function for the period intended under the prescribed operating condition. என்னன்னா ரிலையபிலிட்டின்றத ஒரு prescribed ஆப்ரேட்டிங் கண்டிஷன் சொல்றாங்க. இதெல்லாம் கண்டிஷன் சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரு prescribed பீரியட், ஒரு குறிப்பிட்ட பீரியட் சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு குறிப்பிட்ட ஆப்ரேட்டிங் கண்டிஷனுக்கு அந்த டிவைஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றது ப்ராபபிலிட்டி தான் ரிலையபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ஆஃப் a device performing its function for the period intended under the prescribed operating condition. அப்ப அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். Advantage of value analysis. சோ வேல்யூ அனாலிசிஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படினா ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தும் அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஓஷா எது சம்பந்தப்பட்டது? Regulation related to industrial safety. Industrial safety சம்பந்தப்பட்ட ஓஷா அப்படிங்கிறது. Hasley premium, PDEX premium, Rowan premium, method of financial incentive payment. Method of financial incentive payment க்கு some of the example பாத்தீங்கன்னா Hasley premium plan, PDEX premium plan, Rowan premium plan. Object of scientific layout to produce better quality of product, to utilize maximum for floor area, to minimize productive delays. So layout அப்படினா எப்படி இருக்கணும் அப்படினா better quality தரதுக்கு உதவி செய்யணும், மேக்ஸிமம் ஃப்ளோர் ஏரியாவை உபயோகப்படுத்தி யூட்டிலைஸ் பண்றதுக்கு உதவி செய்யணும், மினிமைஸ் ப்ரொடக்டிவ் டிலேக்கு நமக்கு ஒத்தாசை செய்யணும். ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏம் ஃபேக்ட் ஃபைண்டிங். ஆக்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேட் ஏன் பண்றாங்க அப்படின்னா நடந்தது என்ன, ஃபேக்ட் ஃபைண்டிங். அதான் இது. அடுத்து சூப்பரான ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? For air travel over a distance of 500 km, the ticket price is rupees 4,000. The comfort 4000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க. The comfort of air travel can be monetized rupees 3,000. The monetary value of the time saved because of air travel is rupees 3,000. The value of air travel is value of air travel கண்டுபிடினா அதோட மதிப்பு என்னன்னா மானிட்டைஸ் வந்து ஏர் டிராவல்ல போறதுனால கம்ஃபர்ட்டா ட்ரெயின்ல போறதை விட கம்ஃபர்ட்டா போறதுக்கு ஒரு 3000. அப்புறம் வந்து ட்ரெயின்ல போனா லேட் ஆகும், ட்ரெயின்ல போனா ஒரு 8 மணி நேரம் ஆகும் அப்படின்னா இது 36 மணி நேரம்னா ஃப்ளைட்ல போனா ஒரு 3 மணி நேரத்துல போயிடலாம் அப்படின்றப்ப அதுக்கு ஒரு 3000 அப்படின்றாங்க. அப்போ 3000 கூட்டினா 6000. ஆனா பே பண்ணது 4000. அப்ப 6000 வகுத்தல் 4000 போட்டானா அதான் வேல்யூ. அடிச்சா 1.5. அதான் 1.5. 6000 பை 4000 தான் வேல்யூ. ஸோ வேல்யூ கேட்டாங்கன்னா 1.5. ஸோ 10 விஷயம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். அதில் ஜஸ்ட் இன் டைமை பற்றி, வேல்யூ இன்ஜினியரிங்கை பற்றி, ரிலையபிலிட்டியை பற்றி, ஓஷாவை பற்றி, ப்ரீமியம் பிளானை பற்றி, சயின்டிஃபிக் லேஅவுட்டை பற்றி, அப்புறம் வந்து வேல்யூவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தம்பி சக்திக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.